பார்டர் ஏரியாக்களில் வந்து கள்ளக்கடத்தல் வந்து அதிகமாக நடக்குது. அது கஞ்சா வந்து அதிகப்படியாக அங்கே கடத்துறாங்க. இன்றைக்கி எப்படின்னு சொல்லி தெரியல. எல்லா நாளுமே வந்து கோஸ்ட் கார்டு நேவியெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க செக் பண்ணுறதுக்கு. நாங்கள் தொழில் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து அதாவது ஈரான் பார்டரும் துபாய் பார்டரும் கிட்ட தான் இருக்குது. இந்த கத்தாரோட என்ட்ரு வந்து லாஸ்ட்டு ருவேஸ் தான். அந்த இடங்கள்லாம் ரொம்பவே பிரச்சனை இருக்குது. ஈரானில் இருந்து தராத்தில் வருவாங்க கள்ளமாக இருக்க. நேவியோ இல்லைன்னா கோஸ்ட் கார்டு நம்மளை பிடிச்சாலோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நம்ம கண்டிப்பாக ஜெயிலில் தான் கிடக்கணும். வணக்கம் அன்பான மீனவ சொந்தங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் எங்கே தொழில் பார்த்துட்ருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் தொழில் பார்த்துட்ருக்க இடம் வந்து அதாவது ஈரான் பார்டரும் துபாய் பார்டரும் கிட்ட தான் இருக்குது. 2 பார்டருக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இப்போ தொழில் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் தொழில் பார்த்துட்ருக்க இடம் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். என்னென்னா இங்கே வந்து ஈரானில் இருந்து தராத்தில் வருவாங்க கள்ளமாக இருக்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போட்டில் ஏறி நம்ம போட்டில் உள்ள சாதனம் எல்லாத்தையுமே களவாண்டு போயிடுவாங்க. இதனால் நிறைய பேர் துப்பாக்கி சூடில் இறக்கையும் செஞ்சுருக்காங்க. நாங்கள் இங்கே இருக்க இடத்துல மொத்தமே ஒரு 7 போட்டு தான் கிடக்கும். நான் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 4 போட்டுக்கிட்டு இந்த சைடு ஓடி வருது. பார்த்திங்களா, இந்த சைடு ஒரு 4 போட்டு எங்கள் கூட வலை விடுறதுக்காண்டி ஓடி வந்துட்டுருக்கு. சைடு ஒரு 2 போட்டு வலை விடுறதுக்காண்டி ஓடி வந்துட்டுருக்கு. ரொம்ப டேஞ்சர் உள்ள ஏரியா தான். இங்கே வந்து எப்போவுமே கோஸ்ட் கார்டு நேவி வந்து அடிக்கடி வந்து எங்களை செக் பண்ணிட்டே போகிறாங்க. இந்த பார்டரில் வந்து கள்ளக்கடத்தல் வந்து அதிகமாக நடக்குது. பார்டரில் வந்து கள்ளக்கடத்தல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடம் வந்து கொஞ்சமே பிரச்சனை, ரொம்ப டேஞ்சரான இடம் தான். நேற்று ராத்திரிலாம் நாங்கள் வலை விட்டுருந்தோம். கிட்ட வந்து கோஸ்ட் கார்டு வந்து எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, வலை விட்டு வலிச்சு முடித்த பிறகு நீங்கள் இங்கே கிடக்காதீங்க. இப்போ என்னென்னா நாங்களும் இப்போ வலை விட தான் போய்ட்டுருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுதுங்க. டைம் கரெக்டாக 5 மணி ஆகுது. இப்போ வலை விட தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எங்கள் கூடையும் எல்லா போட்டும் ஒரேடியாக தான் வலை விட வர்றாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும், இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். எங்களுக்கு ஏதாட்டும் ஒன்று எல்லா போட்டுமே கூட வரணும். அப்போ தான் இந்த மாதிரி பார்டரில் உள்ள பிரச்சனை உள்ள ஏரியாக்களில் வந்து நம்மளால் அழகாக தொழில் பார்க்க முடியும். இப்போ வேறு ஒரு இடத்துலையுமே தொழில் கிடையாது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்போ தொழில் இருக்குது. அதனால தான் ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து தொழில் பார்த்துட்ருக்கோம். வேறு வழி இல்லை. அதனால் தொழில் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவுமே பஞ்சத்தில் ஓடிட்டுருக்கு. ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்கோம். வீட்டுக்கும் பைசா அனுப்ப முடியல, நம்மளுடைய செலவுக்கும் பார்க்க முடியல. அந்தளவுக்கு வந்து தொழில் நல்ல மோசத்தில் போய்ட்டுருக்கு. பரவாயில்ல, இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 5 நாள் கூட தொழில் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு நார்மலாக தொழில் பிடிச்சிருக்கோம். இன்னும் 2 நாள் கூட தொழில் பார்த்துட்டு வெற்றிகரமாக கரையை போக வேண்டியதுதான். இந்த கத்தார் கடலை பொறுத்த வரைக்கும் இந்த அரபி கண்ட்ரிகள் எல்லாமே மொத்தத்திலே வந்து அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் அமெரிக்கா நேவி வந்து இங்கே வந்து அடிக்கடி வரும். அமெரிக்கா நேவி வந்து அடிக்கடி வரதுனால அந்த கள்ள தராத்து பிரச்சனை வந்து ரொம்பவுமே குறைவாக இருந்தது. இப்போ வந்து அந்த நேவி வர்றதில்லை. இப்போ வந்து நல்ல வரத்து குறைவு தான். இப்போ அவங்க வராதனால வந்து இப்போ வந்து பிரச்சனைகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு போட்டில் வந்து அவங்க ஏறி சாதனத்தில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெறும் போட்டும் ஆட்களையும் மட்டும்தான் விடுவாங்க. ஒரு பொருள் கூட போட்டில் வைக்க மாட்டாங்க. எல்லா பொருளுமே ஒன்று விடாமல் எல்லா பொருளுமே எடுத்துருவாங்க சுத்தமாக. வரது வந்து எங்கள் கம்பெனி போட்டு தான். அந்த போட்டு எங்கள் கூட வலை விட தான் ஓடி வராங்க. ஒரே நேரத்தில் தான் எல்லாருமே வலை விடுவோம். வலை வாங்கும்போது முன்ன பின்ன வாங்குவோம், டைமை கணக்கு பண்ணி. இப்போ நமக்கு அதே இடத்துல பாடு வேணும்னா அதை கணக்கு பண்ணி எல்லாத்தையும் வலை வாங்குறது. கடலுக்கு வந்து கரெக்டாக இன்னையோட 5ஆவது நாள் ஆகுது. இன்னும் ஒரு 2 நாள் தான் தொழில் பார்ப்போம். அதுக்கடுத்து நாங்கள் கரையை தான் போவோம். ஏன்னா சட்டை ஓட்டில் வந்து நாட்கள் வந்து அதிகமாக கிடையாது. ஏற்கனவே நாங்கள் 4-5 நாளை வேஸ்ட் பண்ணியாச்சு தொழில் இல்லாமல். இந்த தொழிலையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இன்னும் 2 நாளில் கரையை தான் போவோம் எப்படியும். இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. 2 பேரும் முன்னே படுத்து கிடந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பற்றியில் 2 பேரும் டைட்டானிக்னு பெரிய டைட்டானிக் ஜோடின்னு சொல்லி நினைப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கள்ளக்கடத்தல் அதிகமாக நடக்குது. இந்த பார்டர் ஏரியாக்களில் வந்து கள்ளக்கடத்தல் வந்து அதிகமாக நடக்குது. அது கஞ்சா வந்து அதிகப்படியாக அங்கே கடத்துகிறாங்க. நிறைய பேர் இந்த கஞ்சா கடத்துறதுல வந்து நிறைய பேர் பிடியும் பட்டிருக்காங்க. ஊருக்கு கூட போக முடியாமல், தன்னுடைய தாய்நாட்டுக்கு போக முடியாமல் இன்ன வரைக்கும் ஜெயிலில் தான் கிடக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து தொழில் பார்க்க தான் வந்திருக்கோம். நம்ம வேறு எந்த ஒரு கள்ளக்கடத்தலுக்கோ எதுக்குமே நம்ம வரல. ஆனால் ஒரு சப்போஸ் ஒரு நேவியோ ஒரு கோஸ்ட் கார்டை வந்து நம்மளை பிடிச்சி ஏன் இங்கே வந்து தொழில் பார்த்துருக்க, என்ன காரணம் அப்படின்னு 1008 கேள்வி நம்மக்கிட்ட கேட்பாங்க.
ஸோ நல்ல பிரச்சனை உள்ள ஏரியாவில் தான் இப்போ நாங்கள் தொழில் பார்த்துட்ருக்கோம். என்னென்னா இன்றைக்கி பொழுது வந்து ரொம்பவுமே கொஞ்சம் சோகமாக தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வஞ்சர மீனுக்கு கயிறு வச்சு ஓடி ஒரு 3 மீன் தான் பிடிச்சிருக்கோம். பெருசாக ஒன்றுமே கிடைக்கல. இருந்த தூட்டாக்களை எல்லாத்தையுமே எடுத்து இப்போ நாங்கள் ஐஸில் தான் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் கிடக்கிற இடத்துல ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. இதாவது இந்த கத்தாரோட என்ட்ரு வந்து லாஸ்ட்டு ருவேஸ் தான். அந்த இடங்கள்லாம் ரொம்பவே பிரச்சனை இருக்குது. கள்ள தராத்து இந்த தராத்தில் வந்து நிறைய பேர் வந்து போட்டில் உள்ள சாதனத்தெல்லாம் கலவாண்டு போயிடுறாங்க. போட்டில் உள்ளவங்களை அடித்து இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த பார்டர் ஏரியா வந்து ரொம்பவுமே பிரச்சனை உள்ள ஏரியா தான். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து நேவியோ இல்லைன்னா கோஸ்ட்கார்ட் நம்மளை பிடிச்சாலோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நம்ம கண்டிப்பாக ஜெயிலில் தான் கிடக்கணும். எதுக்கு நீ பார்டர் தாண்டி போனேன்னு சொல்லி 1008 கேள்வி கேட்பாங்க. ஒரு பிரச்சனை உள்ள ஏரியாவில் தான் இப்போங்கிறது நாங்கள் தொழில் பார்த்துட்ருக்கோம். அதனால் இங்கே நிறைய போட்டு இந்த ஏரியாவில் வர்றது கிடையாது. இந்த இடங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அனுபவம் உள்ளவங்க தான் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் தொழில் பார்க்காங்க. ஓகே மக்களே, நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே எனக்கு இதில் தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் விசாரித்து எடுத்து நான் சொல்லியிருக்கேன். சூற மீன் தான் வெட்டிகிட்ருக்கோம். எதுக்குன்னா நைட்டு கறிக்கு தான். இப்போ கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால இந்த மீனை வந்து வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்ச பிறகு டக்குன்னு கறி வச்சு விட்டுடலாம். அதனால தான் சூறை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நேற்று வலையில் பட்ட சூறை தான். இன்றைக்கி அதை தான் வெட்டிகிட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு சைடில் உள்ளதை வெட்டி காலையில் சமைச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடே வெட்டிகிட்ருக்கோம். பீஸ் அழகா போட்டுட்டு இருக்காப்ல. அங்க ஃப்ரெண்டு மீன் வெட்டிட்டு இருக்கான். இங்க தம்பி வந்து உள்ளி தக்காளி எல்லாம் வெட்டிட்டு இருக்கான். அடுத்து வந்தியாச்சு. இன்னும் எங்களுக்கு வலை விட போகிற இடம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆல்ரெடி கிட்ட நெருங்கியாச்சு வலை விடுறதுக்காண்டி. இதுக்கு மேலே இன்னும் வீடியோ எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கடலை பற்றியும் கடலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் நம்மளுடைய சொந்தங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். நான் இன்னும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்குவேன். இன்றைக்கி எப்படி சொல்லி தெரியல. எல்லா நாளுமே வந்து கோஸ்ட்கார்டு நேவியெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க செக் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி என்ன கண்டிஷன் சொல்லி தெரியல. எங்களுக்கு வலை வந்து கரெக்டான ஒரு டைமில் வந்து வலை வந்து அந்த இடத்துல கரெக்டாக வலிஞ்சு போய்ட்டுனா ஓரளவுக்கு மீன் படும். ஒரு 3 நாளாக எங்களுக்கு வந்து அந்த கரெக்டான இடத்துல வந்து வலை வந்து வலியலை. வலையை வந்து ஸ்பீடாக தான் வலிச்சுட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் நம்மளுடைய உறவுகள் தொடர நம்மளோட சொந்தங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.